தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 15ஆம் வார இந்த சனிக்கிழமையிலே தேவமாதாவுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நம் தூய கன்னிமரியால் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தாயாக, விடுதலையின் தாயாக, வெற்றியின் தாயாக அன்னை மரியாள் நம் இல்லத்திற்கு நங்கூரமாக, ஒவ்வொருடைய வாழ்வுடைய விசுவாசத்திற்கும் வெளிச்சமாக அன்னை மரியாள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள். ஆகவே இந்த சனிக்கிழமை அன்னை மரியாளுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே ஆண்டவர் அருமையாக மீகா இந்த இறைவாக்கினர் வழியாக மக்களுக்கு சொல்லுகின்றார். இதோ தங்கள் படுக்கையின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்வர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். இங்கு எங்கு பார்த்தாலும் நம்முடைய எண்ணங்களே இன்றைக்கு காயப்பட்டு இருக்கிறது. எண்ணங்களே இன்றைக்கு தீய செயல் மத்தியிலே இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே நாம் பரிசுத்த உள்ளத்தோடு வாழ வேண்டும். எங்கு தீய எண்ணங்கள் இருக்கிறதோ, எங்கு தீய நாட்டங்கள் இருக்கின்றதோ அவருடைய வாழ்க்கை ஒளிந்து போகும் என்பதை இன்றைய இந்த இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இதோ காலம் தீயதாயிருக்கும், அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் இயற்றி அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறி விட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள் என்ற இறைவாக்கு செய்தியானது தீமை செய்பவன் தன் வாழ்நாளிலே தீயதிலேயே உழந்து கொண்டிருப்பான் என்ற ஒரு செய்தியை இந்த இஸ்ராயல் மக்களுக்கு காரணம் மீகா இறைவாக்கினர் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய அடிமைத்தனம், அசீரிய இந்த அடிமைத்தனத்திலே மக்கள் உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அன்பை அவர்கள் மறந்து வாழ்ந்ததனால், தங்களுடைய வாழ்க்கையிலே தீச்செயலையே செய்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு அழிவு உண்டு என்பதை எச்சரிக்கையோடு மீகா இறைவாக்கினர் இன்னைக்கு குறிப்பிடுகின்றார். நீங்கள் புலம்புவீர்கள், நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் அங்கலாய்ப்பீர்கள், ஏழைகளை மக்களை நீங்கள் அவருடைய வரிச்சுமைகளை அவர்கள் மீது சுமத்துகிறீர்கள், ஏழைகள் மீது நீங்கள் இவ்வளவு கொடூரமாக நீங்கள் நடந்து கொள்ளுகின்றீர்கள், பிறரை வஞ்சிக்கின்றீர்கள், பிறரை ஏமாற்றுகின்றீர்கள் என்று மீகா இறைவாக்கினர் அது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மனமாற்றம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை எகிப்திலிருந்து விடுவித்தவர், உங்களை அந்த பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை காத்தவர் ஒரு நாளும் நீங்கள் மறக்காதீர்கள். காரணம், துன்புறும் ஊழியராக எசாயா இறைவாக்கினர் குறிப்பிடுவது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர், அவர் தன்னுடைய வாழ்நாளிலே மக்களுங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இதோ இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. ஆண்டவர் இயேசுடைய அருமையான இந்த இறை அனுபவம் அவருடைய திருமுழுக்கிலே நாம் பார்க்கிறோம். தாபோர் மலை உருமாற்றத்திலே பார்க்கிறோம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே நான் தேர்ந்து கொண்டவர், இவருடன் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இறைவாக்கு இங்கு இந்த நற்செய்தியிலே நமக்கு அருமையாக ஆண்டவருடைய இந்த அழைப்பை பற்றி, அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், யாருக்காக வந்தார், எப்படிப்பட்ட ஒரு குணங்குடையவர், உடைந்த உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுப்பவர், இதைத்தான் பார்க்கிறோம். பரிசேயரோ இயேசுவை எப்படி ஒழிக்கலாம், இயேசுவை எப்படி தொலைக்கலாம் என்று சதி திட்டம் போடுகின்றார்கள். இன்றைய வாழ்க்கையிலே நாம் இருவகையான மனிதர்களை பார்க்கிறோம். ஒருவர் எப்பொழுதுமே பிறரை தொலைக்கலாம், பிறரை அழிக்கலாம் என்று நினைப்பவர்கள். ஆனால் அதே சமயத்திலே இயேசுவை போன்று மனம் கொண்டவர்கள் சிலர் இருக்கிறார்கள். சாந்த குணத்தோடு தங்களுடைய வாழ்விலே உடைந்த உள்ளத்தினருக்கு, பாதிக்கப்பட்ட உள்ளத்தினருக்கு, காயப்பட்ட உள்ளத்தினருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக அருமையான இந்த இறை வார்த்தை. சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். காரணம், அந்த மங்கி எறியக்கூடிய அந்த திரியை சிலர் அணைத்து விடுவார்கள். இதனால் என்ன பயன், இது ஒரு உதவாக்கரை, அணைத்து விடுவோம் என்று. ஆனால் இந்த துன்புறும் மொழியராக மெஸ்ஸியா இதோ இந்த மங்கி எறிகின்ற இந்த திரியை அணையார். நெறிந்த நாணலை நாம் பார்த்திருக்கின்றோம். நாணல் சாய்ந்து கொண்டிருக்கும் அந்த நெறிந்த நாளை கூட முறிக்க மாட்டாராம். சண்டை சச்சரவு இருக்காது, அமைதிதான் உண்டு. சமாதானத்துடைய தூதுவர், அன்பின் தூதுவர் இயேசு நம்மிலே வருகின்றார். ஆக எத்தகைய இன்றைக்கு இயல்பை இன்றைக்கு நாம் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்று உளவியல் ரீதியாக சொல்வார்கள், எதிர்மறை எண்ணங்கள். இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்திலே
எதிர்மறை எண்ணங்களிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை கவுத்துவது, பிறரை அவமானப்படுத்துவது, பிறரை இழிவுபடுத்துவது, எப்பொழுதுமே பிறரை பற்றி புரணி பேசுவது, எப்பொழுதுமே தங்களுடைய நேரங்களை பிறரை கேவலப்படுத்த போட பல நிலைகளிலே இன்றைக்கு மனிதர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுடைய இந்த அலைக்கழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம் பரிசரை போல இயேசுவை ஒழிப்பது. ஆனால் இன்றைக்கு இயேசுடைய எந்த மனநிலை? இவர்கள் மத்தியிலே, இந்த எதிரிகள் மத்தியிலே, நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குற மத்தியிலே இயேசுடைய நிலைப்பாடு சண்டை சச்சரவு அல்ல, மாறாக அமைதி, சமாதானம், தூய ஆவியினுடைய கொடைகள். அதைத்தான் இந்த சனிக்கிழமை தேவமாதா எளிமையோடும் தாழ்ச்சியோடும் கீழ்ப்படுதலோடும் புண்ணியங்களோடும் வாழ்ந்தவள் தான் அன்னை மரியாள். அதான் இந்த சனிக்கிழமை தேவமாதாவுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அத்தகைய ஒரு எளிமையான பண்பிலே எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் நினைச்சது போல மாசற்ற வாழ்க்கை நடத்துபவர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் முதல் பாடல் சொல்வது போல நம்முடைய மாசற்ற வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, அத்தகைய ஒரு தாராள அந்த உள்ளம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்மிலே வளர வேண்டும். இந்த சனிக்கிழமையிலே ஆண்டவருடைய அன்பு பெருக வேண்டும். ஆண்டவருடைய அந்த இரக்கம் ஒவ்வொரு மத்தியிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்மை அன்னை மரியாளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த எளிய சார்ந்த குணத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நடக்க இந்த நாள் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைப்பு கொடுக்கின்றார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த சனிக்கிழமையிலே நாங்கள் அனைவருமே உடைந்த உள்ளத்திற்கு, காயம்பட்ட உள்ளத்திற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களாக, கனி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக, பாசம் உள்ளவர்களாக எங்கள் அன்றாட வாழ்வில் இருக்க உம்முடைய கிருபையை தூய அன்னை கன்னி மரியாளுடையாக இன்ற நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள் அனைவருக்கும் நிறைவாய் தருவீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, மீட்பின் நாளாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சண்டை சச்சரவோடு இருக்கிற அநேக குடும்பங்கள், பிரச்சனைகளோடும் துன்பங்களோடும் இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் இரக்கத்தையும் கனிவையும் இதோ நான் தேர்ந்து கொண்ட என் ஊழியர் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15:16 சொல்வது போல இயேசு நம்மை அவருடைய அன்பு வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கின்றார். அந்த தூய வாழ்வுக்கு, எளிமையான நம்முடைய சாந்தமான அந்த குணம் நிறைந்த அந்த வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். அத்தையுடைய குரலுக்கு செவிமடுத்து இயேசுடைய பிள்ளைகளாக, அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி இயேசு நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.